guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா person on your mind. ஸோ அவங்க ஏன் உங்ககிட்ட வந்து பேசாம இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ரீசனுமே நம்ம இதில் வந்து கவர் பண்ணலாம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த ரீடிங், ஸோ கைஸ் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் உங்களோட ஹைப்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும் இந்த வீடியோ அண்ட் அவங்க லைஃப்பில் ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் சப்போர்ட் இந்த ஹைப். மேபி நீங்கன்னா உங்களோட பர்சன் வந்துட்டு லைக் ஜூன் ஆர் ஜூலைல பார்ன் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். சில பேருக்கு மேபி நீங்கள் 1996 பார்ன் ஆன ஒரு பர்சனாக இருக்கலாம். சில பேருக்கு மேபி நீங்கள் வந்து பிறந்த தேதி வந்து 6ஆம் தேதியாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஓகே, இவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு ரீசன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியராகவே இங்கே வந்து நிறைய விஷயம் இங்கே மென்ஷனாக இருக்குது. அது எல்லாமே நான் வந்து கவர் அப் பண்ணுறேன். ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்போ உங்களுக்கும் உங்களோட பர்சனுக்கும் நடுவில் நிறைய ஒரு சில ஆர்கியூமெண்ட் ஏதாவது நடந்திருக்கும். நிறைய ஒரு சில சண்டை பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கும். பாஸ்ட் ஒரு 5 மாதம் லெவலில், ஒரு 6 மாதம் லெவலில், இல்லை 1 வருஷம் லெவலில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சில சண்டையை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வந்திருக்கலாம். இல்லை கண்டினியூஸாக சில பேருக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாவே இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குது. சில பேர் இந்த வீடியோ வந்து பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து லைக் ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து லவ் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்கலாம். ஆரல்ஸ் நிறைய கேஸில் வந்து பார்க்குறப்போ நீங்கள் வந்து ஒரு மேரிடான ஒரு பர்சனாகவும் இருந்திருப்பீங்க. சில பேர் உங்களோட ஸ்பவுஸ்க்காகவும் நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ பொதுவாக உங்களுக்கும் சரி, உங்களோட ஸ்பவுஸ்க்கும் சரி, இல்லை உங்களுக்கும் சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு நடுவில் நிறைய பேரோட இன்வால்மெண்ட் இங்கே வந்து இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்க்குறேன். சம் கேசஸில் தேர்ட் பார்ட்டியோட இன்வால்மெண்ட் இருந்திருக்கலாம். சம் கேசஸில் நம்ம வந்து பார்க்குறப்போ ஃபேமிலியோட இன்வால்மெண்ட்டுமே இருந்திருக்கலாம். ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் வென் கம்ஸ் டு ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, அவங்களோட பேரண்ட், அவங்களோட அம்மா அப்பாவோட ரோல் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலாக இங்கே வந்து இருக்குது. பாஸ்டில் நிறைய விஷயத்தில் வந்து உங்கள் பர்சன் அவங்க வந்து என்ன அப்படின்னா எல்லா விதத்துலையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டே தான் வந்து இருந்திருப்பாங்க. பொதுவாக நிறைய பேருக்கு வந்து மேபி ஏதாவது ரிலீஜியன்ஸ் வந்து டிஃபராக இருந்திருக்கலாம், கேஸ்ட் இஷ்யூஸோட ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், கல்ச்சர் இஷ்யூஸோட ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், ஃபைனான்ஷியல் லெவலில் ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து லைக் ஏதாவது ஒரு சில ஸ்டேட்டஸ் டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து இருந்திருக்கும். ஸோ பொதுவாக ஏதாவது ஒரு சில எப்படி சொல்றது லைக் சம்திங் ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்க வந்து மேட்ச் ஆகாம இருக்கு. சில விஷயத்துல அந்த ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா வந்து இருக்காங்க. எதிர அது லவ்வா இருந்தாலும் சரி, இல்லை அது ஒரு மேரேஜ் அளவுக்கு வந்து கொண்டு போகணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை ஆல்ரெடி லைக் அந்த ஒரு மேரிட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னா கூட ஸோ உங்களோட ஸ்பௌஸுக்கும் உங்களுக்கும் நடுவில் நிறைய இந்த மாதிரி விரிசலை உண்டாக்குறதுக்கும் நிறைய ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்றதுக்கும் அவங்களோட பேரண்ட்ஸே ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்னன்னா எப்பயுமே நீங்க வந்து தனிமையில இருக்க மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபீலா இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து பாக்குறப்ப மேபி லைக் ஐ டோன்ட் நோ இந்த இந்த ஆக்குபேஷன் வந்து அது வந்திருக்கு அப்படின்றத நான் வந்து சொல்றேன். மேபி உங்களுக்கு டெய்லரிங் அந்த மாதிரி விஷயம் ஏதாவது பிடிச்சிருக்கலாம். சில பேருக்கு இந்த கிளாத் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது வேலை பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா வந்து இருந்திருப்பீங்க. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கைத்தொழில் ஏதாவது வந்து பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக வந்து இருந்திருப்பீங்க. ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு உங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல், அவங்களோட ஃபேமிலி சப்போர்ட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப தனிமையாகவே உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் கொண்டு போயிருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படும் போது கூட உங்களுக்கு யாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களோட ஓன் ஸ்பௌஸாக வந்து இருக்கட்டும். ஸோ யாரோட ஹெல்ப்புமே வந்து இல்லாமல் நீங்கள் என்ன கைத்தொழில் நீங்கள் வந்து பண்ணுறீங்களோ அது மூலியமா, அதோட வருமானத்து மூலியமா உங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து ரன் பண்ணுற மாதிரி தான் வந்து இருந்திருக்கும். நிறைய விஷயத்துல வந்து என்ன அப்படின்னா கஷ்டம் அதிகமா வந்து இருந்தா கூட பட் இதுல இருந்து என்னால வந்து போராடி வெளியில வர முடியும் அப்படின்ற அந்த ஒரு மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட தான் நீங்க உங்க லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இதை வந்து யாருக்கிட்டையும் உங்களால வந்து அதை வெளிப்படுத்தி எதுவுமே சொல்ல முடியல. பொதுவா உங்களோட வீட்டோட இந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் வந்து யாருக்கிட்டையும் நீங்க வந்து போய் அதை எதுவுமே வந்து யாருக்கிட்டையும் ஷேர் பண்றதும் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து என்ன தோணும் அப்படின்னா உங்களோட குடும்பமே சரி, இல்லை உங்க ஸ்பௌஸோட ஃபேமிலினாலும் சரி. ஸோ பொதுவாக இப்போ வந்து லைக் அதே தான், இப்போ நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு அன்மேரிடான ஒரு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலுமே சரி, வென் கம்ஸ் டு உங்களோட பர்சனல் லைஃப்பில் உங்களோட பேரண்ட்ஸுமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை, உங்கள் பேரண்ட்ஸுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை. அண்ட் அந்த சைடு நம்ம வந்து பார்த்தாலும் உங்கள் ரிலேஷன்ஷிப் சைட்லேயுமே எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா என்னோட வீட்டில் இருக்கவங்களே எனக்கு வந்து எந்த விதத்துலையும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணலை அப்படிங்கிறப்போ நான் என்ன போய் வெளியில போய் ஒரு ஹெல்ப்பை வந்து எதிர்பார்க்க முடியும்? நான் என்ன மத்தவங்க கிட்ட என்ன ஒரு ஆறுதலை என்னால வந்து தேட முடியும்? என்னோட குடும்பத்திலேயே எனக்கு ஒரு யாருமே எனக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல வெளியில எனக்கு யார் எனக்கு ஆறுதல் வந்து கொடுத்துட போறா அப்படின்ற அந்த விஷயத்தினாலேயே நீங்க யார்கிட்டயுமே வந்து உங்களோட பர்சனலா நீங்க எவ்வளவு விஷயம் நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களோ அதை யார்கிட்டயும் நீங்க வந்து சொல்ல மாட்டேன்றீங்க.
உங்களோட வாழ்க்கை எவ்வளோ தூரம் வந்து தனிமையா இருந்தாலும் சரி, ஒரு இருண்ட ஒரு வாழ்க்கையா வந்து இருந்தாலும் சரி, பட் நீங்க அத வந்து ஏத்துட்டு, என்னைக்காவது ஒரு நாள் என்னோட வாழ்க்கை வந்து மாறும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாரி, ஸோ அந்த ஒரு சின்ன நம்பிக்கையோட தான் நீங்க லைஃப்ப வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா லைக் இந்த பெர்சனோட சைட்ல இருந்து அவங்க பேசாததுக்கு ரீசன் கண்டிப்பா அவங்க ஃபேமிலியோட தான் வந்து முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்ல முடியும். அவங்க ஃபேமிலி தான் வந்து நிறைய விஷயத்துல வந்து குறுக்க நிக்கிறாங்க, நிறைய விஷயத்த வந்து தடுக்கிறாங்க. உங்களையும் உங்களோட பர்சனையும் வந்து சேர்ந்து வாழ விடாம நிறைய விஷயத்த வந்து தடுக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈவன் தோ ஒரு குழந்தைங்க வந்து இருந்தா கூட அவங்க அந்த குழந்தைய வாழ்க்கையுமே அவங்க வந்து அதை வந்து பொறுப்பெடுத்துக்காம ஸோ உங்க 2 பேர மட்டும் அவங்க அத மட்டும் தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. அத மட்டும் தான் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ அதிலேயே ஒரு சில அந்த ஒரு பிரிவினைய வந்து உண்டாக்குறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. அந்த குழந்தையோட வாழ்க்கைய கூட அவங்க வந்து பார்க்க தவறுறாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஸோ சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, தேர்ட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸுமே சில பேருக்கு வந்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாரி அவங்களோட பேரண்ட்ஸோட சைட்லருந்து ப்ராப்ளம்ஸ் இல்லனா கூட தேர்ட் பார்ட்டியோட ப்ராப்ளம்ஸுமே வந்து அங்க இருந்திருக்கும். இன்னொரு சில கேட்டகரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட பேரண்ட்ஸோட பிரச்சனையும் இருந்திருக்கும். அண்ட் அவங்களோட பெர்சனல் லைஃப்ல வேற ஒருத்தவங்களோட இன்டர்ஃபரன்ஸுமே அங்க வந்து இருந்திருக்கும். தேர்ட் பார்ட்டி அஃபேர் அந்த மாரியும் வந்திருக்கும். ஸோ இந்த மாரி எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன்ஸா தான் இருக்கு. ரொம்ப ஒரு கடினமான ஒரு சில சிச்சுவேஷன்ஸா தான் வந்து இருக்கு. ஸோ அவங்க பேசாததுக்கு ரீசன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, நெறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கு. அதாவது நீங்க உங்களோட உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில கருத்து வேறுபாடு, உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில பிரச்சனை நம்ம வந்து பார்த்தாலுமே, பிரச்சனை வந்து இந்த பிரச்சனையோட இதுதான் ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்தவங்களோட இன்வால்வ்மென்ட், அடுத்தவங்க வந்து பேசுறது, அடுத்தவங்க இன்டர்ஃபியர் வந்து பண்றது. ஸோ அதனாலே தான் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா விதத்துலயுமே ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யுது. நீங்களுமே அங்க வந்து தனியா தான் வந்து போராடிட்டு இருக்கீங்க. உங்களோட வாழ்க்கையுமே நீங்க வந்து தனியா தான் வந்து இருக்கீங்க. எல்லாருமே இருந்தாலும் யாருமே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கும். ஸோ இதே மாரி ஒரு விஷயத்துல தான் உங்களோட பெர்சனுமே வந்து இருக்காங்க. பாஸ்ட்ல அவங்க நெறைய மிஸ்டேக்ஸ் அவங்க வந்து பண்ணியிருந்திருக்கலாம். நெறைய விஷயத்துல அவங்க வந்து ஒரு ஒரு புரிதல் இல்லாம அவங்க வந்து இருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட ஃபேமிலியோட பேச்ச வந்து கேட்டு இருந்திருப்பாங்க. இல்ல அவங்க அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு அந்த மாரி வந்து இருந்திருப்பாங்க. பட் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெறைய விஷயத்துல அவங்களுமே வந்து பார்க்கும்போது அவங்களோட ஃபேமிலி கிட்ட அவங்க வந்து ஃபைட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில விஷயம் இன்னுமே ரொம்ப நெகட்டிவா வந்து போகுது. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து அவங்கள இன்னுமே நெறைய விஷயத்துல வந்து கண்ட்ரோல் பண்ண தான் வந்து செய்றாங்க. நீங்க அவங்க கூட இருந்தாலும் சரி, நீங்க அவங்க கூட இப்ப இல்லாம நீங்க செப்பரேட்டா நீங்க வந்து விலகி இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ, சில பேர் வந்து நீங்க வந்து தனியா கூட வந்து ஸ்ப்ளிட் ஆயி வந்திருப்பீங்க. அதாவது அவங்களோட ஃபேமிலியிலும் இல்லாம, உங்களோட ஃபேமிலியிலும் இல்லாம, நீங்க ஏதாவது தனியா ஒரு ஒரு வீடு ஏதாவது நீங்க ரெண்டல் ஹவுஸ் ஏதாவது நீங்க புடிச்சு அந்த மாரி கூட நீங்க வந்து இருந்திருக்கலாம். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல உங்களோட பெர்சனல் வாழ்க்கையில என்னதான் போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எதுவுமே வந்து தெரியல. ஸோ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது என்ன அப்டின்னா, உங்களோட பெர்சனல் சைட்ல இருந்து அவங்களுக்குமே வந்து ஒரு கட்டத்துல வந்து பார்க்குறப்ப, அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து ரொம்பயுமே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண தான் செய்றாங்க. ஸோ இப்ப அவங்க அந்த மாரி கண்ட்ரோல் பண்றாங்க அப்டிங்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போகுது அப்டிங்கிறப்போ, நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதே சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்ப அவங்க வந்து ஃபேஸ் பண்றாங்க, அவங்களோட பேரண்ட்ஸ்னால. ஸோ அப்படி ஃபேஸ் பண்றனால, இவங்க இப்போதைக்கு வந்து என்ன அப்டின்னா, அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நெறைய விஷயத்துல வந்து சண்ட போடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். இப்பதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த ஒரு ரியல் பிக்சர் என்ன அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க எவ்வளோ தூரம் மேனிபுலேட் ஆயிருக்காங்க அப்படின்றது. ஸோ அவங்களோட லைஃப்ல எவ்வளோ பிரச்சனைகள் வந்து உருவாகியிருக்கு இவங்கனால, அவங்களோட பேரண்ட்ஸ்னால எவ்வளோ பிரச்சனை வந்து உருவாயிருக்கு அப்படின்றத இப்போ அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு புரிதல் வந்துகிட்டே இருக்கு இந்த மூமெண்ட்ல. அண்ட் அவங்க வந்து என்ன அப்படின்னா, இதுக்காக ஒரு சண்டையுமே தான் அவங்க வந்து போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பர்சனல் லைஃப்க்காக ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காகவும் அவங்க வந்து இப்போதைக்கு அந்த ஒரு எப்படி நீங்க அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க ஏதாவது இந்த மாரி பண்ணும்போது நீங்க ஏதாவது சண்டை போட்டுருக்க மாரி, இப்ப உங்களோட பெர்சனே வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க அப்டின்ற மாரி தான் இருக்கு. ஸோ மேக்ஸிமமோட கேஸஸ்ல இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப, நெறையாவே ஒரு சில ஹார்ட் பிரேக்கான மூவ்மெண்ட் நடந்திருக்கும் உங்க 2 பேருக்குள்ள. நெறைய மனசு வந்து கஷ்டப்படுத்திருக்க மாரி, காயப்படுத்திருக்க மாரி, ரொம்ப அதிகமான லெவல்ல வந்து அவங்க ரொம்ப ஒரு பிஹேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு நெகட்டிவாவே அவங்க வந்து பிஹேவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்துல இருந்து ஹீல் ஆகுறதுக்குரிய டைம் வந்து எப்படி இருந்தாலும் ரொம்ப அதிகமான ஒரு டைம் வந்து எடுத்துக்கும். பட் இதுல ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஒரு பாசிட்டிவான மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, இப்ப இவங்க வந்து சண்டை போடுறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட தேவைக்காக இப்ப வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட வந்து அவங்க வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க இல்லையா? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்க பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலுமே, உங்க பெர்சன் வந்து அத மட்டும் தான் கேட்டு நடந்திருப்பாங்க. அவங்க ஏன் அப்படி சொல்றாங்க? எதனால அப்படி சொல்றாங்க? அப்படின்னு கூட அவங்க கிட்ட வந்து இவங்க எதுவும் சண்டை போட்டுருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது பேசுறதுனா கூட அவங்க வந்து பேச மாட்டாங்க. ஆனா இப்போ அவங்களோட லைஃப்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட தேவைக்காக அவங்க வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும், அவங்களோட தேவைக்காக அவங்க வந்து பேசுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி சில விஷயம் வந்து இங்க வந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்றனால
அப்படின்றதுனால. ஸோ இனிமே இந்த பெர்சன் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுட்டு, உங்க தரப்புல இருக்க நியாயத்த இந்த பெர்சன் வந்து புரிஞ்சுட்டு, இவங்க உங்களுக்காக ஏதாவது ஒரு சில ஆக்ஷன்ஸ் வந்து எடுப்பாங்க. பட் அகைன் இதுக்கு வந்து சில டைம் எடுக்க தான் செய்யும். ஓகே. பிகாஸ் இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப டியூரேஷன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறப்போ ஒரு 6 மந்த்ஸ் பிளஸ் டியூரேஷன்ஸ் தான் இங்க வந்து காட்டுது. பட் எனிவேஸ் ஸோ நீங்க உங்களோட பெர்சனுக்கா ஏன்னா இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப நீங்க வெயிட் பண்றீங்க. ஏன்னா கண்டிப்பா இந்த விஷயம் வந்து மாறணும் அப்படின்ற மாரி சில பேருக்கு லைக் வித்தின் 7 மந்த்ஸ்குள்ளேயோ, இல்ல சில பேருக்கு லைக் இந்த மாரி ஒரு ஜூலை மந்த், ஜூன் ஆர் ஜூலை மந்த் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு. நான் ரீடிங்கோட ஸ்டார்ட்டிங்ல ஷஃபிள் பண்றப்பயே நான் வந்து சொல்லியிருந்தேன். லைக் அந்த ஒரு நம்பர் 6 நம்பர் ஜூன், ஜூலை அந்த மாரி ஒரு டைம் பீரியட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ஒரு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் டைம்ல உங்க பெர்சன் உங்ககிட்ட வந்து பேசலாம், கம்யூனிகேட் பண்ணலாம். இந்த லைஃப்ல உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்களோட இந்த மேரிட்டல் லைஃப்ல உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல கிடைக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நோ நீட் டு பி ஒரி அபவுட் இட். இதுதான் வந்து கன்க்ளூஷன், இதுதான் எண்ட் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம். ஒரு நியூ பிகினிங் அண்ட் நியூ ஸ்டார்ட் கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து இருக்கும். ஸோ இது பொதுவா நீங்க வந்து மேரிடா இருந்தாலும் சரி, அன்மேரிடா இருந்தாலும் சரி, உங்களோட பெர்சன் அவங்களோட பேரண்ட்ஸோட பேச்சு கேட்டு நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு அப்கமிங் டைம் பீரியட் ஒரு 6 to 7 months ஆஃப் டைம் இல்ல ஒரு ஜூன், ஜூலை ஆஃப் டைம் பீரியட்ல நீங்க அந்த சேஞ்சஸை நீங்க வந்து பார்க்கலாம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றது. ஸோ லைக் அகெயின் நான் உங்களை வந்து இந்த விஷயத்துல வந்து அப்ரிஷியேட் தான் நான் வந்து பண்றேன். பிகாஸ் இவ்வளவு விஷயம் வந்து உங்களுக்கு நடந்திருந்தாலுமே நீங்க இன்னுமே வந்து பாசிட்டிவா தான் இருக்கீங்க. உங்களோட ஹோப்பை நீங்க வந்து இழக்கல. மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னா லைக் இவ்வளவு விஷயம் நீங்க வந்து தனியாவே கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப அலோனா இருக்கீங்க. ரொம்ப தனிமையில வந்து இருக்கீங்க. பட் இவ்வளோ ஒரு சில பெயின் உங்களோட லைஃப்ல வந்து இருந்தாலும் சரி, அத நீங்க வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வேல தான் நீங்க வந்து ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, ஐ ரியலி அப்ரிஷியேட் திஸ் திங்ஸ். கண்டிப்பா உங்களோட லைஃப்ல கடவுள் வந்து அந்த ஒரு சேஞ்சஸ கண்டிப்பா வந்து குடுக்கணும். அதான் என்னோட ஒரு ஆசையுமே. ஸோ மேக்ஸிமம் நீங்க வந்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்ல தான் வருது. ஸோ கொஞ்சம் இன்னும் ஒரு அப்கமிங் டைம் பீரியட் நம்ம வந்து பார்க்குறப்போ, லைக் அட்லீஸ்ட் அந்த ஒரு 2 to 3 மந்த்ஸ் ஆஃப் கேப் வரைக்கும் இந்த விஷயம் இப்போதைக்கு வந்து நடந்துட்டே இருக்கலாம். உங்களுக்கு தூரத்துல இருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு எதுவுமே வந்து நடக்கல, எந்த சேஞ்சஸுமே நடக்கல அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தோணிட்டு இருக்கும். பட் பிஹைண்ட் த பேக் அங்க சில விஷயம் வந்து குக் ஆயிட்டு தான் இருக்கு. உங்க பெர்சன் அங்க வந்து ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாரி விஷயம் தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா வந்து ஸோ அகைன் இது இந்த ரீசன்னால தான் அவங்க வந்து பேசாம இருக்காங்க. முக்கியமா நம்ம வந்து பார்க்குறப்ப சில பேருக்கு தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் அண்ட் சில பேருக்கு ஃபேமிலி திங்ஸ். பட் இவங்க தரப்புல இருந்து கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு ரீயூனியன் அண்ட் மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்குரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா இங்க வந்து கிடைக்கும். ஸோ ஐ திங்க் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அஸ் இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோ ரீடிங் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அப்படி நீங்க பாருங்க. இது போல மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ எனி கைண்ட் ஆஃப் நீங்க வந்து லைக் ரெக்கமெண்டட் டாபிக்ஸ் எதுனாலுமே சரி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ஃபியூச்சர்ல ரீடிங்ஸ் எடுத்து நான் அப்லோட் பண்றேன். அண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு ரீடிங்ஸாக தான் வந்து இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டா வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகெயின் போத் த டீடைல் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். ரிசல்ட்ஸ் இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், உங்களோட சப்போர்ட் நீங்கள் அகெயின் என்னோட போத் யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் வந்து கொடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காச்சும் டேரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் டு ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அண்ட் அகெயின் லைக் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவங்க லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் இன் த ஹைப் ஆப்ஷன்ஸ் as well. So guys, like when it comes to this Friday, Saturday and Sunday, sorry, not in the Friday, it's Saturday, Sunday and Monday. Okay, இந்த 3 days உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஃபார் ஆல் டைப் ஆஃப் த ரீடிங்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அகெயின் ரீச் பண்ணுறதுக்கு என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸாக தான் வந்து இருக்கும். So if at all you guys need, please book it. Okay, so see you guys next year and love you all. Take care. Bye bye.